நதிகளில்லை, அதிக மழை கொண்ட பருவகாலமும் இங்கில்லை. எனினும் நீர்வளம் மலிந்த நாடாய் இது உள்ளது. இதன் சாத்தியம் சுண்ண கற்பாறைகள் தான். யாழ்ப்பாணத்தின் வருட சராசரி மழைவீழ்ச்சி 1200 மில்லிமீட்டர். இது சுண்ணாம்பு பாறையின் நுண் துளைகளூடாக கீழிறங்கி ஒரு மட்டத்தில் கடல் நீரின் மேல் நிற்கிறது. கிணறின் மூலம் நாம் இத்தகைய கிணறுகளில் எக்காலத்திலும் நீர் வற்றாத கிணறுகள் உள்ளன. நிலாவரை கிணறு குறிப்பிடக்கூடிய இது புத்தூர் சுண்ணாக வீதி நிலாவரை சந்தையில் அமைந்துள்ளது. நிலாவரை இப்பெயர் தெரியுமா? முன்னை நாட்களில் இந்த கிணற்றை வடக்கயிற்றின் துணையுடன் ஆழம் காண முயன்று தோல்வியடைந்தனர். பின்னர் இதன் ஆழம் பற்றிய கேள்வி எழும்போது அதோ நிலா அதன் உயரம் அளவுக்கு இதன் ஆழம் அதனால் நிலாவரை என்ற பெயர் நிலைத்தது. ஆனால் 1824ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அப்போதைய அரசாங்க பிரதிநிதி பெர்சிவல் ஆக்லண்ட் டைக்கின் அனுசரணையுடன் நிலாவரை கிணற்றின் ஆழம், நீர் மற்றும் வேகம் என்பன பற்றி ஆராயப்பட்டது. இந்த ஆய்வின் பயனாக இதன் ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டது. 114 அடி ஆழமுடைய இக்கிணறு கடல் மட்டத்தில் இருந்து 0.2 அடி ஆழத்தில் இருந்து நீரை கொண்டுள்ளது. இதன் நீளம் 50 அடி, அகலம் 40 அடி ஆகும். உண்மையில் நிலாவரை கிணறு ஓர் சுண்ணக்கற்பாறை நிலவுருவமே. இது எப்படி ஏற்படுகிறது? வளியில் கார்பனீர் ஆக்சைடு உள்ளதல்லவா? இது மழை பெய்யும் போது மழை நீருடன் சேர்ந்து தாக்கமுற கார்போனிக் அமிலம் தோன்றுகிறது. இது நீருடன் சுண்ணக்கற்பாறை நுண் துளைகள் ஊடாக கீழிறங்கி அங்கு சுண்ணக்கற்பாறைகளை அரிப்பதில் ஈடுபடுகிறது. இப்போது நீண்டகால பகுதியில் சுண்ணக்கல் பெரும் பகுதி நீருள்ள ஆழமான கோரையாக காணப்படும். இந்த கிணறு கேணிகளோ அமையும் போது இங்கு வற்றாத கிணறுகள் தோற்றம் கொள்கின்றன. நிலாவரை கிணற்றில் 1946, 1986ஆம் ஆண்டுகளிலும் நீரியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனாக 2 லட்சம் கலன் குடிநீரும் 3 லட்சம் கலன் நீர்ப்பாசன நீரும் வழங்கப்பட கண்டறியப்பட்டது. யாழ் மாநகர பிரதேசத்திற்கு குடிநீர் வழங்கும் திட்டமும் அயல் பிரதேசங்களுக்கு நீர்ப்பாசனம் வழங்கும் திட்டமும் நடவடிக்கைகள் மற்றும் பொருண்மை தடை என்பவற்றால் தம்பிதம் அடைந்துள்ளன. எவ்வாறெனினும் எதிர்கால தமிழ் பயிரியல் விருத்தியில் யாழ் குளம் சார்ந்த நீர் வழங்குகைக்கு இக்கிணற்றின் பங்களிப்பு பெரிதும் வேண்டப்படும் என்பது